ஹாய் மக்களே, வணக்கம். பாபு ட்ராக் சேனல் இருந்து பாபு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காவலர் அவர் பெண் குழந்தைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கால் அகற்றிருக்காங்க, பாதத்தை. இது கிட்டத்தட்ட அவர் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காரு. கவர்னர் மாநில போராடினாரு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும்போது தலைமை செயலகத்தில் போராடினாரு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகம் சிறப்பான முறையில் ஆட்சி அமைச்சிருக்கு. எல்லாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அரசு. ஆகையனால இந்த பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஊடகங்கள்ல நிறைய பேர் என்னது தேவையில்லாம தமிழக வெற்றி கழகத்தை பத்தி குறை சொல்றவங்க, இந்த காவலருக்கு நடந்த ஒரு அநீதிய இதை எல்லாரும் வீடியோ போட்டு அவர் முதலமைச்சரை சந்திக்கிற அளவுக்கு யாராவது வீடியோ போட்டு கொஞ்சம் சொல்லி விடலாம். அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஜோசப் விஜய் என்ன பண்றாரு, அமைச்சர் எந்த கோயிலுக்கு போறாரு, அவர் டைம் மாறிட்டாரு, ஜாதியை பத்தி பேசி அந்த அமைச்சர் இந்த ஜாதி, இந்த ஏன் துறையை குத்தீங்க, இதெல்லாம் கேட்கிற ஒரு ஊடகங்கள், ஒரு முட்டாள் ஊடகங்கள். ஒரு காவலர் போராடிங்கிறாரு குழந்தைக்காக, ஒரு பெண் குழந்தை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அநீதி நடந்திருக்கு. இதை எடுத்து சொல்லி அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் கிடையாது. யார் எங்க அமைச்சர் போறான் பின்னாலே எடுத்துன்னு போக வேண்டியதான், கேமராவை தூக்கின்னு கோயில் மூடிட்டாங்க, திறந்துட்டாரு, பார்த்துட்டாரு, சாமி கும்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கறது தான் உங்களுடைய நோக்கம். ஒரு காவலர் அவ்வளோ நாளா போராட்டி இருக்காரு, அதை சொல்றதுக்கு எந்த ஊடகமும் இல்லை. இதை தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் இந்த வீடியோ வருதா இல்லையா தெரியல, நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. உங்களுக்கு வந்திருந்தா கண்டிப்பா நீங்க ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு வந்திருக்காது, உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அவருக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும். ஒரு பெண் குழந்தைங்க அநீதி நடந்திருக்கு, அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் எப்படியாவது இந்த தீர்வை பார்த்து அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கணும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.